குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் இதில் 4th யூனிட்டில் வந்து 5வது சோர்ஸ் பேசேஜ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எதை பற்றினது அப்படின்னா வந்து பை, இதை பற்றின வந்து சோர்ஸ் பேசேஜ். ஸோ பைனா என்ன அப்படிங்கிறது மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நல்லாவே தெரியும். ஸோ பையோட வேல்யூ அப்படின்னா என்னங்கிறது தெரியும். 22/7 அப்படிங்கிறது தெரியும், அல்லது இதை வந்து 3.14 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பையை பற்றினது தான் டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி. த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பை has been felt for at least 4000 years. இந்த பையோட பயன்பாடு அப்படிங்கிறது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஒன்று. இப்போ புதுசாக இந்த செஞ்சுரியில் ஒன்றும் பையை பற்றி நம்ம கண்டுபிடிக்கல. பையோட தேவை அப்படிங்கிறது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஒன்று. இட் இஸ் நாட் ஈஸி டு டிட்டர்மைன் எக்ஸாக்ட்லி who first discovered the constant ratio between the circumference of a circle and its diameter through this idea. Though this idea was conceptualized by the early human civilization even early as 2550 BC in the invention of the wheel. ஸோ முதல்ல இந்த சக்கரம் இருக்குல்ல, இந்த சக்கரத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு, அந்த பரப்பளவு அதெல்லாம் சொல்லுவோம்ல, அது மூலமாக அந்த சர்க்கம்ஃபரன்ஸை வச்சு, சர்க்கம்ஃபரன்ஸும் அதனோட டயமீட்டரையும் வச்சு தான் வந்து இந்த பை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? ஆனால் எக்ஸாக்டாக இதை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே தெரியாத ஒன்று. ஆனால் இந்த பை அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த வீல் தான். ஒரு சக்கரத்தோட டயமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும் வச்சு தான் வந்து இந்த பை அப்படிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோவை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கு. த கிரேட் பிரமிட் ஆஃப் ஈஜிப்ட். ஈஜிப்டில் வந்து பிரமிட் இருக்குது அப்படின்ட்டு தெரியும்ல. பிரமிடோட ஷேப் வந்து இப்படி கூம்பு வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா? பிரமிட் வந்து ஈஜிப்டில் இருக்குது அப்படின்ட்டு. த கிரேட் பிரமிட் ஆஃப் ஈஜிப்ட் which was built 2550 and 2500 BC, whose perimeter is calculated approximately as அந்த பிரமிடோட பெரிமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 2π அப்படிங்கிறது வந்து அதனோட பெரிமீட்டராக வந்து இருக்கும். Though archaeologists and Egyptologists believe that these measurements were chosen for symbolic significance, one cannot ignore its usage entirely. ஸோ ஆர்ச்சியாலஜிஸ்ட்டும் ஈஜிப்டாலஜிஸ்ட்டும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ ஒரு வேல்யூவாக ரெப்ரசன்ட் பண்ணுறதை விட ஒரு 2π அப்படின்ட்டு ஒரு சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களா டிசைட் பண்ணிக்கிட்டாலுமே வந்து இந்த பையோட யூசேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது இன்றளவுமே. ஓகேவா? த டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் டு பை டேட்ஸ் பேக் டு 1900 BC. ஸோ இதுக்கு வந்து ஒரு எழுத்து வடிவம், இந்த பைக்கு வந்து எழுத்து வடிவம் அப்படின்ட்டு கொடுத்தது வந்து 1900 BCD, பிஃபோர் கிரைஸ்ட்லேயே வந்து உருவாக்கப்பட்ட ஒன்று. Both the Babylonians and Egyptians assessed the value of y to be roughly about. ஸோ பேபிலோனியன்ஸை பொறுத்தவரையில் வந்து அது வந்து ஒரு நாட்டுக்காரங்க. ஓகேவா? அவங்க வந்து இந்த பையோட வேல்யூவை வந்து 25/8 அப்படின்ட்டு வந்து கேல்குலேட் பண்ணாங்க. அதனோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 3.125. அது மாதிரி ஈஜிப்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பையோட வேல்யூவை வந்து அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணது 256/81. இதனோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 3.16. பட் the undisputed credits of calculating accurate value of pi that lies between 3.1408 and 3.14285. ஸோ எந்தவித மாறுதலுக்கும் இல்லாமல் இந்த ஆக்சுவலாக வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3.1408க்கும் 3.14285க்கும் வந்து இடையில தான் வந்து இருக்கும். அண்ட் ஆர்கிமெடிஸ் இருக்காங்கல்ல,
ஸோ ஆர்கிமெடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மெத்தமேட்டிஷியன் இருக்காங்களா, ஆர்கிமெடிஸ் மெத்தமேட்டிஷியன், ஹீ அரைவ்டு பையோட வேல்யூ. ஸோ பையோட வேல்யூ அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பை ஃபைண்டிங் த ஏரியாஸ் ஆஃப் 2 பாலிகன்ஸ். ஸோ 2 பாலிகனோட ஏரியாவை வச்சு கண்டுபிடிச்சாங்க. எப்படி அப்படின்னா த பாலிகன் தட் வாஸ் இன்ஸ்கிரைப்டு இன்சைட் எ சர்க்கிள் அண்ட் த பாலிகன் விச் வாஸ் இன் எ சர்க்கிள் வாஸ் சர்க்கம்ஸ்கிரைப்டு. ஸோ அந்த சர்க்கிளோட பாலிகனை வச்சுட்டு பையோட வேல்யூவை கண்டுபிடிச்ச மேத்தமெட்டிஷியன் வந்து ஆர்கிமீடியன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இல்லை, ஆர்கிமீடியன் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் பாலிகன் பையோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து த சைனீஸ் மேத்தமேட்டிஷியன் ஜூசோங்கி. The Chinese mathematician Zhu Zongyi used an identical method to estimate the value of pi as 355 by 113. So Chinese mathematician வந்து பையோட வேல்யூவை வந்து 355 divided by 113 அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சார். In the 15th century, Indian mathematician Madhavan of Sangamagramam discovered much celebrated Matava-Leibniz series named after the German mathematician Leibniz, who rediscovered in 17th century an infinite series that converges to 4. ஸோ என்னது அப்படின்னா வந்து 15th century அப்போல வந்து இந்தியன் மேத்தமேட்டிஷியன் மாதவன் அப்படிங்கிறவங்க வந்து எந்த இந்தியாவில் சார்ந்தவங்கன்னா சங்க கிராமம் இதை சார்ந்தவங்க. ஹீ டிஸ்கவர்டு த மாதவா லெபினித் சீரீஸ் அப்படிங்கிறத வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் தட் கன்வர்ஜஸ் டு 4. லேட்டர் மாதவன் calculated pi to 11 decimal places. அதுக்கப்புறம் மாதவன் இந்த இந்தியன் மேத்தமேட்டிஷியன் தான் பையோட வேல்யூவை வந்து 11 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் கொண்டுட்டு போய் வந்து கண்டுபிடிச்சார். இது வரைக்கும் உள்ளவங்க எல்லாமே வந்து 2 decimal places, 3 decimal places, மேக்ஸிமமாக 5 decimal places வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இவர் தான் வந்து 11 decimal places வரைக்கும் போனார். Aryabhatta calculated the circumference of the earth and used pi equal to 22/7 as constant in the calculation around 5th century BC. So 5th centuryல ஆரியபட்டா அவர் தான் வந்து earthோட சர்க்கம்ஃபரன்ஸை சுற்றளவை அந்த சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு பையோட வேல்யூவை வந்து 22/7 அப்படின்ட்டு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணார். Subsequently, in 1707, a Welsh mathematician, William Jones, first used the Greek letter pi. So, இது வந்து ஒரு Greek letter. பைங்கிறது வந்து ஒரு Greek letter. வெல்ஷ் மேத்தமேட்டிஷியன் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த க்ரீக் லெட்டரை வந்து யூஸ் பண்ணார் டு டினோட் திஸ் கான்ஸ்டன்ட் ரேஷியோ. திஸ் க்ரீக் லெட்டர் விச் மென்ட் பெரிமீட்டர் இன் க்ரீக். ஸோ அப்போ பை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு வந்து க்ரீக்கில் பெரிமீட்டர் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். பை அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிமீட்டர் அப்படிங்கிற மீனிங் உண்டு. வாஸ் பாப்புலரைஸ்டு பை ஸ்விஸ் மேத்தமேட்டிஷியன் லியோனார்ட் ஆய்லர். ஸோ இது வந்து பாப்புலர் ஆனது வந்து லியோனார்ட் ஆய்லர் மூலமாக தான். இவர் வந்து ஸ்விஸ் மேத்தமேட்டிஷியன். ஸோ இன் 1945 it was D.F. Ferguson who calculated the value of pi to 620 digits, which was the most accurate calculation even before the advent of the computer. So 620 digits வரைக்கும் வந்து பையோட வேல்யூவை வந்து டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் 620 டிஜிட் வரைக்கும் பையோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சார். யார் அப்படின்னா வந்து டிஎஃப் ஃப்ரெக்யூசன் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார். அதுதான் வந்து மோஸ்ட் அக்யூரேட்டாகவும் வந்து இருக்குது. பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மேனுவல் கால்குலேஷனில் அவர் 620 டிஜிட் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. So Ferguson's accuracy grew by leaps and bounds with the aid of the computer, which extended to 206, 158, 430,000 digits in
1999. ஓகேவா? ஸோ இவர் வந்து 620 டிஜிட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு பார்த்தோமா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அதில் வந்து சில ஏற்ற இறக்கங்கள் வந்து இருந்தது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கம்ப்யூட்டர் பொறுத்து இவ்வளோ பெரிய டிஜிட் உள்ள ஒரு நம்பராக வந்து 1999 பையோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சார். இதே யாருன்னா ஃபெர்குசன் அப்படிங்கிறவர். By using Alexander Yi's Y-Cruncher program in 2011, Shigeru Kondo created a record by accomplishing the longest calculation of pi to 10 trillion digits. ஸோ அதையுமே வந்து ஒருத்தர் வந்து முறியடித்தார். யாருன்னா ஷிகேரோ அப்படிங்கிறவர் 2011. ஓகேவா? Y-Cruncher ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா பையோட லாங்கஸ்ட் கேல்குலேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு 10 trillion டிஜிட்ஸுக்கு வந்து கண்டுபிடிச்சார். இது மில்லியன் பில்லியன் எல்லாம் தாண்டி தான் வந்து ட்ரில்லியன். ஸோ 10 trillion டிஜிட்ஸ் வரைக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் த கம்ப்யூட்டர் he made the value for pi to 10 trillion digits. In present times, the value of pi in decimal form is approximately 3.14. ஸோ இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக பையோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்டால் நம்ம 3.14 அப்படின்ட்டு சொல்லுவோம். பட் பை இஸ் அண்ட் இரேஷனல் நம்பர். பைங்கிறது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது, இரேஷனல். ஸோ இரேஷனல் நம்பர்னால் என்னதுன்னா மீனிங் தட் இட் இஸ் இன் டெசிமல் ஃபார்ம் நெய்தர் எண்ட்ஸ், அதாவது வந்து அது முடிவில்லா ஒரு நம்பர், அதுதான் வந்து இரேஷனல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரேஷனல்னால் என்னதுன்னா இதை மாதிரி 1/4 = 0.25 முடிஞ்சிருதா, இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகாது. ஸோ இதை மாதிரி நம்பர்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸ், முடிவு இல்லாதது வந்து இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? நார் பிகம்ஸ் ரெப்படேட்டிவ் லைக் திஸ். So the value of pi is restricted to only 18 decimal places. ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோன்னா பையோட வேல்யூவை வந்து 18 decimal places வரைக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு பையோட வேல்யூ இனிமேல் என்ன அப்படின்ட்டு பார்த்தா இதுதான் வந்து உங்களுக்கு பையோட வேல்யூ. 18 decimal places வரைக்கும் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பையை பற்றின ஒரு சின்ன பேசேஜ், பையை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதனோட டாஸ்க் வந்து என்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பையை பொறுத்த வரையில் என்னது அப்படின்னா ரீடு த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம மேலே இந்த பேசேஜ் படித்தோம்ல, அதுலேருந்து இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். அதாவது லிஸ்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் த மேத்தமேட்டிஷியன்ஸ் மென்ஷன்ட் இன் த கிவன் பேசேஜ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து எந்தெந்த மேத்தமேட்டிஷியன் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த மேத்தமேட்டிஷியன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரீக் மேத்தமேட்டிஷியன் ஆர்கிமிடிஸை வந்து பார்த்தோம், சைனீஸ் மேத்தமேட்டிஷியன் ஜூ ஜாங்கியை பற்றி பார்த்துருக்கோம், இந்தியன் மேத்தமேட்டிஷியன் மாதவன் ஆரியபட்டா இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வெல்ஷ் மேத்தமேட்டிஷியன் வில்லியம் ஜோன்ஸை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்விஸ் மேத்தமேட்டிஷியன் லியோனார்டு ஆய்லர் இவங்களை பற்றி எல்லாம் வந்து இந்த பேசேஜில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதை வந்து அதனால் எழுதியாச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா ஹவு டிட் ஆர்கிமிடிஸ் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் பை. ஆர்கிமிடிஸ் வந்து எப்படி வந்து பையோட வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கிமிடிஸ் அரைவ்டு அட் திஸ் பை ஃபைண்டிங் த ஏரியாஸ் ஆஃப் 2 பாலிகன்ஸ். 2 பாலிகனோட ஏரியாவை வச்சு பையோட வேல்யூவை கால்குலேட் பண்ணார். எப்படின்னா த பாலிகன் தட் வாஸ் இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் எ சர்க்கிள் அண்ட் த பாலிகன் இன் விச் எ சர்க்கிள் வாஸ் சர்க்கம்ஸ்கிரைப்ட். Name the invention which is closed to associated with pi. ஸோ பையோட எந்த ஒரு இன்வென்ஷன் வந்து க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து இன்வென்ஷன் ஆஃப் த வீல். ஸோ அந்த வீலை வச்சு தான் பையோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே பார்த்துருந்தோம். ஸோ பை தான் வந்து வீல் தான் வந்து இந்த இன்வென்ஷனோட தொடர்புடையது. நெக்ஸ்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பை இன் க்ரீக். க்ரீக்கில் பையோட மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிமீட்டர் அப்படிங்கிறது. வாட் இஸ் த லாங்கஸ்ட் கேல்குலேஷன் அச்சீவ்டு வித் த எய்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ பைக்கு வந்து லாங்கஸ்ட் கேல்குலேஷன் என்னது அப்படின்னா வந்து 10 trillion டிஜிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் கம்ப்யூட்டரோட யூஸ் பண்ணி.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ரெண்டாவது டாஸ்க் வந்து ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி. வென் இஸ் பை டே செலிப்ரேட்டட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பை டே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது வந்து மார்ச் 14th தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை, பையோட வேல்யூ கொடுத்துருக்கிறதுல என்னது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூங்கிறது வந்து 3.14159, அதுதான் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் பை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பை வந்து நான் ரிப்பீட்டிங், அதாவது 3.14159 மறுபடியும் 14159 அப்படின்ட்டு வந்தால் அது ரிப்பீட்டிங்கு. பட் அப்படி ரிப்பீட் ஆகாது, அதனால இது வந்து நான் ரிப்பீட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை மாதிரி இது முடிவு இல்லாத டெசிமல் நம்பர், அதனால டெர்மினேட்டிங் கிடையாது, இது வந்து நான் டெர்மினேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அது வந்து நான் ரிப்பீட்டிங், நான் terminating அப்படின்ட்டு சொல்லலாம். Who has calculated pi? Who has calculated the circumference of the earth and considered the value of pi? Na? Who has calculated the circumference of the earth and considered the value of pi equal to 22/7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரியபட்டா. Next, who was the first to use the Greek letter pi to denote the வேல்யூனா வில்லியம் ஜோன்ஸ் தான் வந்து க்ரீக் லெட்டர் பையை வந்து யூஸ் பண்ணார் இந்த பைக்குங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது டாஸ்க்கு. ஸோ மூணாவது டாஸ்க் என்னதுன்னா வந்து ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பை சார்ட்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஒர்க்கிங் இன் இட் அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஹவு மெனி சில்ட்ரன் இன் தமிழ்நாடு ஆர் சைல்டு லேபர்ஸ்னால் வந்து 1.51 அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஸோ இதை மாதிரி நேம் 3 ஸ்டேட்ஸ் தட் ஆர் நாட் மென்ஷன்ட் இன் த பை சார்ட் அண்ட் ஹாவ் எ லோயர் பர்சன்டேஜ் ஆஃப் சைல்டு லேபர். சைல்டு லேபர் வந்து கம்மியாக உள்ள 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது பை சார்ட்டில் இல்லாத ஸ்டேட்ஸாக வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கூகுளில் தேடி ஆன்சர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா. நாலாவது கொஸ்டின் வந்து விச் ஸ்டேட் ஹேஸ் 2.49 lakh சில்ட்ரன் ஒர்க்கிங் ஆஸ் சைல்டு லேபர். இதுவும் வந்து பை சார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடியது கர்நாடகா ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து நேம் 2 ஸ்டேட்ஸ் தட் ஹாவ் லெஸ் தேன் 1 lakh ஒர்க்கிங் சில்ட்ரன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாபும் சத்தீஸ்கரும் இதுவும் வந்து பை சார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இந்த 3 டாஸ்க்குமே வந்து நமக்கு இந்த பை ரிலேட்டடாக உள்ள டாஸ்க். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் சோர்ஸ் பேசேஜை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.